லார்ட். கர்த்தருடைய பரிசுநாமம் மகிமைப்படுவதாக. எல்பெத்தேல் ப்ரேயர் மினிஸ்ட்ரி உங்களை வாழ்த்துகிறது. நல்லா இருக்கீங்களா வாலிப ஜனங்களே, வாலிப பிள்ளைகளே? நமக்கு இன்று அதே ஏசாயா அதிகாரத்திலிருந்து பார்ப்போமா? அவர் நாமம் அதிசயமானது. ஹல்லேலூயா. ஆலோசனை கர்த்தர், வல்லமுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு. ஏசாயா 9:6. நாம் இன்றைய அந்த ஒரு வார்த்தை, 2வது வார்த்தை ஹல்லேலூயா, ஆலோசனை கர்த்தா. ஹல்லேலூயா. ஆம் தேவன், சேனைகளின் கர்த்தர் ஆலோசனையில் பெரியவரும் மகத்துவமுள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. தேவ ஜனங்களே, ஆலோசனை பெரியவராகிய கர்த்தர், நமக்கு செயலில் மகத்துவமான கர்த்தர் நமக்கு ஆலோசனை தந்து வழிநடத்துவாராக. நமக்கு வேண்டிய பலம், நமக்கு வேண்டிய ஞானம் அவர் ஒருவர் தான் தர முடியும். அவருடைய கவுன்சிலுக்காக நாம் காத்திருப்போம் தேவ ஜனங்களே. ஹல்லேலூயா. அவரே கவுன்சிலின் தேவனாய், ஹல்லேலூயா, நமக்கு பரிகாரியாகிய கர்த்தராய் அவர் மாத்திரம்தான் நமக்கு இருக்கிறார். வாலிப பிள்ளைகளை, உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை தருவேன் என்று சங்கீதம் 32:6 பேசிக்கிறோம். ஆம் தேவ ஜனங்களே, கர்த்தருடைய ஆலோசனை பெரியதாக இருக்கும். நம்மளுடைய நினைவுகள் அநேகமாக இருக்கும், ஆனால் அவருடைய ஆலோசனை பெரியதாக இருக்கும். என் நாமத்தினால் பிதா அனுப்ப போகிற பரிசுத்த ஆவியாக தேற்றவாள் எல்லாவற்றையும் உங்களுக்கு போதித்து நான் உங்களுக்கு சொன்ன எல்லாவற்றையும் உங்களுக்கு நினைப்பூட்டுவார் என்று யோவான் 14:26 சொன்னது போல அவர் நமக்கு போதித்து நடத்துகிற தேவனாக இருக்கிறார். வாலிப பிள்ளைகளே, பரத்திலிருந்து ஹல்லேலூயா வருகிற ஞானம் முதலாவது சுத்தமுள்ளதாயும், பின்பு சமாதானம், சந்தோஷம், இணக்கமுள்ளதாயும், இரக்கத்தினாலும் நற்கிரியினாலும் நிறைந்ததாய், பட்சபாதம் இல்லாத மாயமற்றதாக இருக்கிறது. வாலிப பிள்ளைகளே, மனுஷருடைய யோசனைகள் அநேகமாக இருக்கும், மனுஷருடைய நாணம் மிஞ்சத்தக்கதாக இருக்கும், ஆனால் அதில் பெருமை காணப்படும். வாலிப பிள்ளைகளே, ஆனால் நம் கர்த்தருடைய ஆலோசனை பெரியதாக இருக்கும், வல்லமை உள்ளதாக இருக்கும், செயலில் மகத்துவம் உள்ளதாக இருக்கும், நம்மளுடைய சிந்தனைக்கு அப்பாற்பட்டதாக இருக்கும். வாலிப பிள்ளைகளே, ஜெபிக்கலாமா? கர்த்தரத்தில் கேட்போமா? கர்த்தாவே, உம்முடைய ஞானத்தை எங்களுக்கு தாங்க, உம்முடைய கைடன்ஸ் எங்களுக்கு தாங்க, உம்முடைய கவுன்சில் எங்களுக்கு தாங்க ஆண்டவரேன்னு கேட்போமா? ஆண்டவர் நமக்கு தருவார். வாலிப பிள்ளைகளே, ஹல்லேலூயா. துதிகளின் மத்தியில் வாசமாக இருக்கிற எங்கள் பரலோக தேவனே, எங்கள் ஆலோசனை கர்த்தாவே, யோசனையில் பெரியவர் நீங்கள் ஏசப்பா, செயலில் மகத்துவம் உள்ளவர் நீங்கள் அப்பா. எல்லா மகிமை உமக்கே செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா, வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் கர்த்தர் நீர் ஒருவரே கர்த்தாவே விளக்கை ஏற்றி பட்டணத்தில் ஆண்டவரே எப்படி வெளிச்சம் தருகிறதோ உடைய வேதமே எங்களுக்கு வெளிச்சம் தருகிறதா இருக்கிறது சுவாமி. அதற்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்களை நடத்துங்கப்பா. வாலிப பிள்ளைகளை தொட்டு ஆசீர்வதிங்க ஆண்டவரே கர்த்தாவே. அந்த சார்ல்ஸ் பாஸ்டுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. யூஎஸில் ஒரு ரிவைவலை தாங்க ஏசப்பா. அந்த குடும்பத்தை ஆறுதல் படுத்துங்க. துதி கன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் பிதாவே, ஆமென். தேவ ஜனங்களே, ஆண்டவர் வருகையார். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.